நாடாளுமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் துன் ரம்லி ngா தாலிப் மே 1 தேதி தொடங்கி பினாங்கு மாநிலத்தின் 9வது ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடமிருந்து அவர் நியமன ஆவணத்தை பெற்றுக்கொண்டார். தலைநகரில் உள்ள இஸ்தானா நகாராவில் இந்த நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. பினாங்கு மாநில ஆளுநர் நியமன பத்திரத்தை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் 84 வயதான ரம்லிக்கு துன் என விளங்கும் ஸ்ரீ மகாராஜா மங்கு நகாரா எனப்படும் SMN விருதும் வழங்கப்பட்டது. பினாங்கு மாநில அரசியலமைப்பு சட்டம் ஷரத்து 1க்கு ஏற்ப பினாங்கு மாநில ஆளுநராக ரம்லி நியமனம் பெற்றுள்ளார். இவ்வாண்டு மே 1ஆம் தேதி முதல் 2029ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரை 4 ஆண்டுகளுக்கு இந்த பதவிக்காலம் அமலில் இருக்கும். கடந்த 2021ஆம் ஆண்டு மே 1 தேதி தொடங்கி பினாங்கு மாநில ஆளுநராக பொறுப்பேற்ற துன் அஹ்மத் ஃபவுசி அப்துல் ரசாக்கிற்கு பதிலாக ரம்லி இந்த நியமனத்தை பெறுகிறார். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், பினாங்கு முதல்வர் சவ் குவன்யோ ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். இவர்களுடன் தேசிய தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார், நாடாளுமன்ற சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரி அப்துல், மேலவைத் தலைவர் டத்தோ அவாங் பீமி அவாங் அலி பாச்சா, மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம், நிதி துணை அமைச்சர் லிம் ஹுய் இங் ஆகியோரும் சிங்காசனா கச்சேல் இஸ்தானா நகாராவில் நடந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ரம்லி ஏற்கனவே மத்திய அளவிலும் மாநில அளவிலும் பல முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார். இவர் 1982ஆம் ஆண்டு தொடங்கி 1999ஆம் ஆண்டு வரை 17 ஆண்டுகள் பேராக் மாநிலத்தின் 8வது மந்திரி பசாராக பணிபுரிந்தவர் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.